இதை பேசுறதுக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 60 மணி நேரமா இருக்கு. ஏன் திருச்சி ஏர்போர்ட்ல இதை பேசியிருக்கலாம்ல, திரும்பி பார்த்துட்டு போனார்ல. இந்த உடல் மொழியில கூட அன்னைக்கு வருத்தம் கிடையாது. 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அன்னைக்கு அவர் வெளியில போகும்போது கிட்டத்தட்ட அவர் கண் முன்னாலேயே அவ்வளவு பேரும் ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போறாங்க. அந்த கூட்டம் வந்து அவரோட பவுன்சரே சொல்றாரு, ஆம்புலன்ஸ்க்கு வழிவிட சொல்லுங்க, மயங்கி விழுகிறாங்க நிறைய பேர்னு சொல்றாரு. ஆதவர்ஜுனா வந்து சொல்றாரு, ஒரு குழந்தைய காணோம் தேடி கொடுக்க சொல்லுங்கன்னு. அதையும் அவர் மைக்லயே சொல்றாரு. போலீஸ் வந்து என்ன ஹெல்ப் பண்ணலன்னா நான் இந்த ஸ்பாட்டுக்கே இன்னைக்கு வந்திருக்க முடியாதுன்னு ஒரு மைக்ல சொன்னார். ஆனா இவ்வளவு நேரம் 60 மணி நேரம் ஆயிருக்கு அவர் ஒரு வீடியோ வெளியிடுறதுக்கு, அது ஒரு 3 நிமிஷம் வீடியோ வெளியிடுறதுக்கு. இவ்வளவு நேரம் என்ன பண்றார்? அவருடைய இன்றைக்கு அந்த வீடியோல ஒரு தடவை கூட இரங்கல் தெரிவிக்கல. அந்த மக்களோட இன்னைக்கு வரைக்கும் இழவு விழுந்த வீட்டுல ஒரு வீட்டுல கூட அவருக்கு எதிராக பேசலங்க. ஒரு குடும்பம் கூட அவருக்கு எதிராக பேசவில்லை. அந்த 41 குடும்பத்துல 1.5 வயசு குழந்தை செத்து போன வீட்டுல கூட அவங்க இது வரைக்கும் விஜய்க்கு எதிராக பேசவில்லை. அவர்கள் எல்லாருமே விஜயனுடைய ரசிகர்கள், விஜயை பார்க்கறதுக்காக வந்தவங்க. ஏன் அன்னைக்கு மடப்புறத்துல அருண்குமார் இறந்து போனப்போ, காவலாளி இறந்து போனப்போ சிஎம் போன் பண்ணி பேசினப்போ விஜயனுடைய கட்சிக்காரர்கள் எல்லாருமே அவரை வந்து சாரிமா மாடல் கவர்மெண்ட் கேலி பண்ண முடிஞ்சது. ஏன் உங்களால போன்ல கூட பேச முடியலையா? அந்த குடும்பத்துல ஒருத்தர்கிட்ட கூட பேச முடியலையா? உங்களுக்கு நிர்வாகிகள் இல்லையா அங்க போய் பாக்குறதுக்கு? 60 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? வீட்டுல பனையூர்ல தானே இருந்தாரு. நான் வீட்டுல தான் இருக்கேன், நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன், கைது பண்ணணும்னா ஆக்ஷன் எடுக்கணும்னா என் மேல எடுக்கணும்னு சொல்றாருல்ல. அப்ப இந்த 60 மணி நேரம் அதை சொல்லிருக்கலாம்ல. ஏன் ஏர்போர்ட்ல பேசிட்டு வந்திருக்க வேண்டியதானே? இந்த வீடியோவை திருச்சி கரூர் பைபாஸ் ரோட்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாருங்க. இது முடிஞ்சதுக்கு பிறகு, இந்த ஸ்டாம்பீடு ஆனதுக்கு பிறகு, நிறைய பேரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன பிறகு, ஏர்போர்ட் வரதுக்கு முன்னால அவர் திருச்சி கரூர் பைபாஸ்ல வெயிட் பண்ணார் கார்ல. அந்த நேரம் அங்கிருந்து மீண்டும் கரூர் போயிருந்தா பதட்டம் அதிகமாகும் அவர் சொல்றாரு. பதட்டம் அதிகமாகும் நீங்க போகல. அப்ப பதட்டம் அதிகமாக இருக்கிறதுன்னு கரூர் டவுன் டிஎஸ்பி உங்களை வார்ன் பண்றாரு. மெயின் ரோட்லயே உங்களை வார்ன் பண்றாரு. அவர் உள்ள போகும்போது லைட் ஆஃப் பண்ணிடுறாரு பஸ்ல. அந்த லைட் ஆஃப் பண்ணதுதான் கிரௌட் எவ்வளவு பேரும் முண்டி அடிச்சு முன்னால வந்ததுக்கான ரீசன். விஜய் தன் மீது இருக்கக்கூடிய எல்லா தவறுகளையும் மறைத்து விட்டு அது எல்லாமே அரசாங்கமும் திமுகவும் செய்தது அப்படின்னு திரும்ப அந்த நரேட்டிவ பில்ட் பண்ணணும்னு பாக்குறாங்க. இன்னொன்னு இருங்க, இத வந்து ஆரம்பத்தில இருந்தே விஜயும் விஜயனுடைய கட்சியை சேர்ந்தவர்களும் விஜயனுடைய தொண்டர்களும் எல்லாருமே ஆரம்பத்திலிருந்தே இந்த நரேட்டிவ பில்ட் பண்ணிட்டே வராங்க. காவல்துறை எங்களுக்கு எதிராக இருக்கிறது, அரசாங்கம் எங்களுக்கு எதிராக இருக்கிறதுன்னு எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு பர்ஃபெக்டா போலீஸ் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. வேலுசாமிபுரமும் அவங்க கேட்ட 7 இடத்துல ஒரு இடம். நீங்க அங்க போய் கரூர்ல அவங்க கேட்ட அந்த ரவுண்டானாவோ அல்லது உழவர் சந்தையோ அந்த பகுதியை நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா அங்க இந்த 25,000 பேர் போயிருந்தாங்கன்னா இப்பயாவது 41 பேர் தான் இறந்து போயிருக்காங்க. அங்க இருந்திருந்தாங்கன்னா மொத்தம் 25,000 பேர் இறந்து போயிருப்பாங்க. அமராவதி ஆத்துல விழுந்திருந்தா யாருங்க காப்பாத்திருக்க முடியும்? விஜய் இறங்கி போய் காப்பாத்திருப்பாரா? அவருடைய படத்துல வர மாதிரி காப்பாத்திருக்க முடியுமா அவரால? 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அவரால் ஒரு இரங்கல் தெரிவிக்க முடியல, வருத்தம் தெரிவிக்க முடியல. ஆனா இன்னைக்கு பேசுறாரு சிஎம் சார், உங்களுக்கு யார் மேலேயாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சா பழி வாங்கணும். என்ன நடந்தா என் மீது பழி வாங்குங்க. ஏன் உங்க கட்சிக்காரர்களை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல? ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், அல்லது ராமதாஸாக இருக்கட்டும், அல்லது திருமாவளவனாக இருக்கட்டும், அவங்களுக்கு வரக்கூடிய கூட்டத்தை அவங்களால ஒரே சொல்லால கட்டுப்படுத்த முடியும். உங்களால ஒரு சொல்லால உங்களுடைய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லையே.